ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். நான் உங்கள் விகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க AFCAT 2026 நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, அப்படிலாம் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகணுன்ற கனவு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த AFCAT ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த AFCAT எக்ஸாம் என்னன்னு தெரியணும். AFCATன்றது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கீழே ஃப்ளைட் ஆஃபீஸர் அதாவது ஜாயின் பண்ற அந்த கேடருக்கு ஜாயின் பண்ற அந்த எக்ஸாம் தான் அது. இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாதான் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் SSBன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட், தென் யூ வில் ஃபைனலி பிகம் அன் ஆஃபீஸர். ஸோ நீங்க கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க, வேற கிராஜுவேட், நான் டிகிரி முடிச்சிட்டேன், இல்லை சார் நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன், நான் வந்து ஒரு கார்பரேட் ஜாப் போவேன், எனக்கு ஒரு டிபிக்கல் 9 to 5 ஜாப் வேணாம், நான் கார்பரேட் ஜாப் போக போறேன், அது எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக அட்வென்ச்சரஸான எனக்கு லைஃப் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாலோ, இல்லை யூ வாண்ட் டு டூ சம்திங் டு த சொசைட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ டிஃபென்ஸ் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட பேயும் வந்து ரொம்ப நல்ல பே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு லுக்ரேட்டிவான ஒரு கெரியர் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் என்ன, யார் யார் எலிஜிபிள், இதோட எக்ஸாம் ப்ராசஸ் என்ன, எத்தனை வேகன்சி இருக்கு, இந்த எக்ஸாமோட ஸ்டேஜஸ் என்ன, எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து இந்த AFCAT எக்ஸாம்ன்றது நீங்கள் கிராஜுவேட் அதாவது டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் லெவல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் 9th November 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் டேட்லேருந்து உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை டில் 14th December. ஸோ இந்த டேட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் யூ லீவ் திஸ் டேட்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண கஷ்டமாயிடும். இந்த AFCAT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் February, January. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026 அப்படின்னா 2026 January ஆர் Decemberல கண்டக்ட் பண்ணுவாங்க. அனதர் AFCAT 2026 பார்த்தீங்கன்னா கம்மிங், அதாவது இது அந்த 2026 ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 எக்ஸாம் நடக்கும் ஒரு வருஷத்துல. 6 monthsக்கு ஒரு எக்ஸாம், அனதர் 6 monthக்கு இன்னொரு எக்ஸாம். ஸோ 2026 ஃபர்ஸ்ட்டுக்கான எக்ஸாம் தான் இந்த AFCAT 2026. அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 14th December வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இது CDACன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போய் நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு மெடிக்கல்ஸ்ல சார் எனக்கு கையில் இந்த பிரச்சனை, எனக்கு ஐ சைட் இந்த மாதிரி எதாவது இருக்குன்னா நாங்கள் நம்பர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக எனி டைம் நீங்கள் கால் பண்ணி உங்களோட குவரிஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 31st January 2026. ஸோ இப்போலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 months உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ ஹேவ் அ சாலிட் 3 months இருக்குது. இந்த 3 months நீங்கள் எஃபெக்டிவாக உட்காந்து படித்தா கூட இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இது ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் லெவல் எக்ஸாம் தான். ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் 9th November அண்ட் எண்ட் டேட் 14th December. எக்ஸாம் 31st January 2026. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த எக்ஸாம் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது OMR ஷேடிங் கிடையாது, இது ஒரு CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ வந்து இட் வில் பி ஃபுல்லி ஆன்லைன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் ஐ ஹேவ் டு அட்டெண்ட் திஸ் டெஸ்ட். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன் தான், இதை லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணாதீங்க. சார் December 14 வரைக்கும் இருக்கு, நான் வந்து 12ஆம் தேதி இல்லை 13ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல there will be too much of rush, சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ இட் வில் காஸ் unnecessary delay to you. ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த எக்ஸாமை நீங்க இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஏஜ் லிமிட், சார் எனக்கு ஆசை இருக்கு ஆனா நான் இதுக்கு இந்த ஏஜுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலாம், இந்த ஹோல் AFCAT நீங்க 2ஆ பிரிக்கலாம். இந்த எக்ஸாம் அந்த என்ட்ரிஸை ஒன்று ஃபிளைங் பிரான்ச் என்ட்ரி. ஜென்ரலாகவே ஏர்ஃபோர்ஸ்னாலே எல்லாருக்கும் தெரியும். நீங்க October 8ஆம் தேதி வந்து லாஸ்ட் இயர் நடந்த ஏர் ஷோ உங்களுக்கு தெரியும். ஸோ சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த 2 நாள் அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்க பைலட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த AFCAT எக்ஸாம் எழுதி இந்த ஃப்ளைங் பிரான்ச் வழியாக தான் வந்து போக முடியும். ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸில் 2 என்ட்ரி இருக்கு AFCAT எக்ஸாம். ஒன்று ஃப்ளைங் பிரான்ச், இன்னொன்று கிரவுண்ட் டியூட்டி. ஸோ விச்எவர் இஸ் நாட் ஃப்ளைங்க்கு வராது, கிரவுண்ட் டியூட்டியில் வரும். அதில் டெக் அண்ட் லாஜிஸ்டிக்னு 2 இருக்கு. நான் அதை பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் பிரான்ச் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி. இந்த ஃப்ளைங் பிரான்ச்ல சார் எனக்கு ஏர்ஃபோர்ஸ் போனால் நான் பைலட்டாக தான் போவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளைங் பிரான்ச்சோட ஏஜ் எப்படி பார்த்தீங்கன்னா 20 to 24. நீங்கள் 20 to 24 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த 2 ஏஜ் இன்க்ளூசிவ் தான். அண்ட் சார் உங்களோட டேட் ஆஃப் பர்த்
2nd January 2003 to 1st January 2007 இருக்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள நீங்க இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் வரும். இந்த ஏஜ் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு SSBலாம் முடிச்சுட்டு நீங்க அகாடமி என்ட்ரு ஆகிறப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும். ஸோ எக்ஸாம் எழுதுறப்ப நீங்க இந்த ஏஜை பார்க்கக்கூடாது, உங்களோட என்ட்ரியில் இருக்க ஏஜை தான் நீங்க பார்க்கணும். ஸோ யூ ஷுட் பி கம்மிங் அண்டர் this age criteria. சார் இப்போ நான் 2nd January பிறந்திருக்கேன், that my date of birth is 1st January 2007 or 2nd January 2003 னா your age is also included. இந்த கொடுத்துருக்க டேட்டும் included, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்க டேட்டும் included தான். ஸோ it should be falling under 20 to 24. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எந்த டிகிரி நீங்கள் படித்தாலும் ஒரு 20 to 21 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சிடலாம். 3 years டிகிரி, 4 years டிகிரி, மேக்ஸிமம் 21, 22க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ டெஃபினெட்லி எலிஜிபிள் ஃபார் திஸ் ஃப்ளையிங் பிரான்ச். ஆனால் ஏஜ் லிமிட்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி. இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதுக்கு 20லேருந்து 26 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். சில பேர் AFCAT ரொம்ப லேட்டாக ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃப்ளைங் பிரான்ச் எலிஜிபிளாக இருக்காது. அவங்க ஃபர்தராக இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக் ஆர் நான் டெக்னிக்கலாக தே கேன் பார்ட்டிசிபேட். அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கணும். அதோட இதுதான் இந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்காங்க. 2nd January 2001 to 1st January 2007. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் போய் இந்த CDAC வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஏஜுக்கு அந்த பர்டிகுலர் என்ட்ரி காட்டுறது நீங்கள் இன்எலிஜிபிள்னா அதுவே காமிச்சிடும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏஜில் வந்து உள்ள வரீங்களான்னு பார்த்துட்டு தென் யூ கீப் ஆன் அப்ளைங். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இஸ் ஏஜ் கிரைட்டீரியா. அடுத்து நீங்கள் பார்க்கலாம் இதோட வேகன்சிஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பேசிக் ஹியூமன் மென்டாலிட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா மென் விமென் 2 பேருமே எலிஜிபிள் தான். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கு. இட் இஸ் அரௌண்ட் 273 பொசிஷன்ஸ் ஃபார் மேல். அண்ட் விமெனுக்கு பார்த்தீங்கன்னா 67. இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். வேகன்சிஸுமே சரி, நம்பர்ஸுமே சரி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100-110 வேகன்சிஸ் தான் இருந்தது லாஸ்ட் எக்ஸாம் அப்போ. ஸோ திஸ் டைம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேகன்சிஸ் இன் ரீசென்ட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 67 ஃபார் ஃபீமேல் அண்ட் 273 ஃபார் மேல். இதோட ஸ்பிளிட் அப் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த டேப்லெட் கார்டில் பார்க்கலாம். ஸோ மென் பிசி SSCனா உங்களுக்கு முதல்ல தெரியணும். SSC அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் 14 வருஷம் வரைக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுவே பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷன், நீங்கள் 60 இயர்ஸ் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். ஸோ சில என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக இருக்கும், இதில் சில என்ட்ரிஸ் பெர்மனன்ட் கமிஷனாக இருக்கும். சார் எனக்கு பெர்மனன்ட் கமிஷன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கணும், SSBல நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கணும், அந்த வேகன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த AEL ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக்ஸ் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரியில் வரும். AEL அப்படின்னு சொல்லிட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் 2 என்ட்ரி இருக்கு. அது பின்னாடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் மேலுக்கு இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வேகன்சிஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வேகன்சிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மேக்ஸிமம். அண்ட் வெப்பன் சிஸ்டம், எஜுகேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இந்த வேகன்சிஸ் எல்லாமே பின்னாடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் விமெனுக்கு நீங்கள் பார்க்கலாம், they have given 3 வேகன்சிஸ் here and 23 and 9 here. ஜென்ரலாகவே எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பெர்மனன்ட் கமிஷன் கொஞ்சம் கம்மியாகும், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதிகமாகவும் இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ நான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் உள்ள போயிட்டேன், எனக்கு பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்குமான்னா there is a chance. உங்களோட சர்வீஸ் ரெக்கார்ட், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட மெடல்ஸ் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒன்ஸ் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆகிற அந்த டைமில் இஃப் யூ ரெக்வஸ்ட் இட் இஸ் அப் டு த இன்டெகிரேட்டட் ஹெட்குவார்ட்டர்ஸ் டு கன்சிடர். ஸோ உங்களோட சீனியர் ஆஃபீஸர், உங்களோட சீனியர் அத்தாரிட்டி, உங்களோட ஏர்ஃபோர்ஸ் அந்த போர்டு வந்து கன்சிடர் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். பட் அதோட சான்சஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ரேர். அண்ட் தெர் இஸ் அ சான்ஸ், பட் தட் சான்ஸ் இஸ் வெரி ரேர். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேருந்து பெர்மனன்ட் கமிஷன் ஆகுது. இல்லை சார் எனக்கு போகிறப்பே பெர்மனன்ட் கமிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டடி ஹார்ட் அண்ட் கெட் அ குட் மார்க். அண்ட் SSBல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேகன்சிஸ்க்குள்ள யூ வில் ஃபால். ஸோ இதுதான் வந்து வேகன்சிஸ். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். வேகன்சி, ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், சார் நான் போனால் ஃப்ளைங் தான் போவேன். ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வரவங்க சொல்கிறாங்க, சார் எனக்கு ஃப்ளைங் போகணும், ஐ வாண்ட் டு பி a ஃபைட்டர் பைலட் அப்படின்றப்போ இதுதான் உங்களோட ஃப்ளைங் பிரான்ச்சோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். நல்லா பாருங்க, 12th இன் யோர் 10+2 லெவல் கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10th-லேருந்து 11th 12th போகிறப்ப காமர்ஸ் குரூப் எடுத்துடுறாங்க, இல்லை பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி குரூப் எடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைங். நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளையிங் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இல்லை உங்களோட பிரதர்ஸ் இல்லை உங்களோட தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் யாராவது அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் போகணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 10th முடிச்சு 11th 12th போகிறப்ப சொல்லிடுங்க. எதர் அவங்களை வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்க 2 சப்ஜெக்ட் இருக்க மாதிரி ஒரு குரூப் கண்டிப்பாக எடுக்க சொல்லுங்க. அண்ட் அதுலேயும் மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும். சார் நான் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் நான் ஒன்றுத்துல 49%, இன்னொருத்துல வந்து நான் 54%னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃப்ளைங். ஸோ இதில் இந்த கிரைட்டீரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட், கிராஜுவேட் வித் மினிமம் 3 years டிகிரி. இட் கேன் பி எனி டிகிரி. இது அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, எனி டிசிப்ளின். ஸோ எந்த டிகிரி வேணா இருக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஇ பிடெக், இட் கேன் பி எனி டிகிரி. அந்த டிகிரி 3 years இருக்கலாம், இல்லை 4 years டிகிரியாக இருக்கலாம். அந்த டிகிரியில் யூ ஹேவ் டு கெட் மினிமம் 60% ஆஃப் த மார்க்ஸ். அண்ட் ஆல்சோ பிஇ பிடெக் நான் சொன்ன மாதிரி 4 years டிகிரி, அதுலேயும் நீங்கள் 60% மார்க் இருக்கணும். ஸோ ரிமெம்பர் 3 important கிரைட்டீரியாஸ் ஃபார் ஃப்ளைங் பிரான்ச். 10th, அதாவது 12th 10+1 நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக எடுத்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா, நீங்கள் எனி டிகிரியாக இருக்கலாம், எனி ஃப்ரம் எனி டிசிப்ளின், அதில் மினிமம் 60% வாங்கியிருக்கணும் உங்களோட டிகிரியில். ஆர் 6 CGPA, 60% or 6 CGPA, வாட் எவர் இட் இஸ். மூணாவது, நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா அதுலேயும் வந்து எந்த ஸ்ட்ரீமாக வேணா இருக்கலாம், பட் அதுலேயும் நீங்கள் 60% வாங்கியிருக்கணும், ஆர் 6 CGPA வாங்கியிருக்கணும். இந்த 3 கிரைட்டீரியாவும் ரொம்ப முக்கியம். சார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைங் பிரான்ச். இப்போ நேவியில் கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஃப்ளைங் பிரான்ச்சில் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால தான் இஃப் எனி ஒன் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இப்போலேருந்தே 10th 12th மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வர மாதிரி ஏதர் பயோ மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்கள். அண்ட் இதுதான் வந்து ஃப்ளைங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளைங் இல்லாமல் கிரவுண்ட் டியூட்டி. கிரவுண்ட் டியூட்டியில் 2 இருக்கு, ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று நான் டெக்னிக்கல். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பார்க்கலாம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த AEL அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன் 10+2 50%. கண்டிப்பாக இந்த மேண்டேட் வந்து நிறைய இதுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்குக்கு மட்டும் தான் அந்த மாதிரி கிரைட்டீரியால, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக அது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க, சார் எனக்கு ஸ்கோராக வந்து ஒர்க் பண்ணணும், நான் இன்ஜினியர் எனக்கு கோராக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் AFCAT எக்ஸாம் எழுதி இந்த என்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 years டிகிரி, இட் கேன் பி எனி இன்ஜினியரிங் டிகிரி. அண்ட் இதில் என்னென்ன டிசிப்ளின்ஸ் வரும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமோட்டிவ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன வந்து டிசிப்ளின்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு AFCAT நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குது, புரியலன்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் யூ கேன் கால், வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். சேம் கிரைட்டீரியா தான். இதுலையுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இன் யோர் டிகிரி, இதுலையுமே மினிமம் 60% யோர் டிகிரி, 60% or 6 CGPA, வாட் எவர் இட் இஸ். இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வந்துருக்கணும். அண்ட் சேம் இதே மாதிரி 50% ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 12th வாங்கியிருக்கணும். அண்ட் இப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, சார் நான் வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட், நான் 10th டேரக்டாக டிப்ளமா போய் படித்தேன், am I eligible for AFCAT? Now, unfortunately, diploma people they are not eligible for AFCAT. So, know it. இதுதான் வந்து கிரவுண்ட் டியூட்டியோட டெக்னிக்கல் பிரான்ச். அண்ட் கிரவுண்ட் டியூட்டியோட நான் டெக்னிக்கல் பார்க்கலாம். அதில் ஏகப்பட்ட என்ட்ரிஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம். இந்த வெப்பன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 50% மார்க்ஸ், மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் 12th. பட் இங்கே பாருங்க, மினிமம் 3 years a degree. It can be a minimum 3 year degree or it can be BE BTech degree also. இது எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். சார் இந்த மாதிரி எலிஜிபிளாக இருந்தால் அதுவும் 60 மார்க்ஸ். இந்த 60% நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 12th மட்டும்தான் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் 50% மினிமம். ஆனால் டிகிரியில் உங்களுக்கு 60% இஸ் வெரி மினிமம். ஸோ என்ன சார், நான் 59% வச்சுருக்கேன், நான் AFCATக்கு எலிஜிபிளானா நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் கூட எழுதிடலாம். பட் ஒன் யூ கோ டு த SSB, they will reject you. ஸோ உங்களோட 6% or 6 CGPA or 60% should be very clear. அது எந்த டிகிரி வேணா இருக்கட்டும், மினிமம் நீங்கள் 60% வாங்கியே இருக்கணும். அதுதான் அந்த வெப்பன் சிஸ்டம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ADAM ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஹேவ் மென்ஷன் பாஸ்ட் 10+2. இந்த இடத்துல மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் கிரைட்டீரியா கிடையாது. மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இஸ் நோவேர் ரெக்வயர்ட். சார் நான் காமர்ஸ் குரூப்பு, நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப், இல்லை நான் மேக்ஸ் பிசிக்ஸ் படிக்கல, am I eligible? You are eligible for this அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக். நீங்கள் தெளிவாக ஆனால் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் பாஸ் 10+2. தே டிட் நாட், அவங்க இந்த மேத்ஸ் பிசிக்ஸ் கிரைட்டீரியா கேட்கல. ஸோ இதில் நீங்கள் எலிஜிபிள். பட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா டிகிரியில் கண்டிப்பாக 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். இட் இஸ் வெரி மேண்டேட்ரி. இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக் பிரான்ச். வேற என்னென்ன பிரான்ச் இருக்கு பார்க்கலாம். அது இல்லாமல் எஜுகேஷன் பிரான்ச், மெட்ராலஜி பிரான்ச்லாம் இருக்குது, வில் சி. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்.
ஸோ அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருந்தோடனே நிறைய பேர் வச்சுக்கலாம் சார் நான் ஒரு பிகாம் கிராஜுவேட் நான் எஸ் யூஆர் எலிஜிபிள் ஃபார் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச். இங்கே பார்க்கலாம் 10+2 பாஸ்ட் அண்ட் கிராஜுவேஷன் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி பிகாம், பிபிஏ, பிஎம்எஸ், பிபிஎஸ். சார் நான் சிஎஸ்சிஎம்ஏ பண்ணியிருக்கேன், சிஎஸ்சிஎஃப்ஏ ஆர் பிஎஸ்சி இன் ஃபினான்ஸ். அகெயின் இந்த 60% இஸ் கீப் ஆன் கண்டினியூங். நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வந்து என்னோட ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணணும்னா யூ கேன் சூஸ் AFCATல இருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் சூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பிரான்ச். சார் நான் பிஜி முடிச்சிருக்கேன், நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு எலிஜிபிள்? யூ சி பாஸ் 10+2 அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் 60% கிராஜுவேஷன். கிராஜுவேஷன் யூஜி கிராஜுவேஷன் 60% இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் என்ட்ரிஸ். நீங்கள் அந்த எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு மட்டும் பிஜி, ஏன்னா எஜுகேஷனாலே உங்களுக்கு வந்து எம்எஸ்சி வேணும், அதில் 50% மார்க் இருந்தால் போதும், இதில் 60% இல்லை. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சு நான் டீச்சிங் லெவலில் போகணும் சார், நான் டீச்சிங் லைனில் ஆஃப்எஸ்க்குள்ளே போகணும்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். அண்ட் லாஸ்ட் மெட்ராலஜி. மெட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா 10+2 எய்தர் பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எனி இன்ஜினியரிங் ஆர் பிடெக், பிஇ பிடெக் டிகிரி. இந்த மெட்ராலஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கிராஜுவேட் அண்ட் ஆல்சோ பிஇ பிடெக். இட் கேன் பி எனி டிசிப்ளின், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேருந்து ஆட்டோமோட்டிவ்லேருந்து ஏஐலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், anyone is eligible for this metrology entry. So இதுதான் different types of entry. Next entries பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, based on the education, based on the entry. இப்போ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம், இது ரொம்ப முக்கியம். சார் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ரிட்டன் எக்ஸாம் AFCAT. எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ ஃபார் AFSB, ஏர் ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட். அது ஒரு 5 days ப்ராசஸ். Then medical test, they will check you from everything, from your x-ray, from your blood report, yes, from your bones, any surgery, எல்லாமே செக் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் மெரிட் லிஸ்ட். நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். சார் எனக்கு ஐ பவர் கரெக்டா, எனக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு, நாக் நீ இருக்கு, எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து சில டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஐல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கவலையே படாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் யுவர் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, யூ வில் பி என்டரிங் த அகாடமி. அண்ட் இந்த ப்ராசஸ் இந்த என்னென்ன ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கு என்னென்ன என்ட்ரின்றதை பார்த்துட்டோம், அதோட பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் என்ன சார் பேட்டர்ன் அப்படின்னா, இதுதான் பேட்டர்ன். நீங்கள் பார்க்கலாம், மொத்தம் இந்த ரிட்டன் எக்ஸாம் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிபிடின்னு சொன்னேன். இதில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆஃப் 2 hours. 100 கொஸ்டின் 2 மணி நேரம். ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கும் யூ வில் பி கெட்டிங் 3 marks. அண்ட் ஒரு ராங் ஆன்சருக்கும் யூ வில் பி கெட்டிங் -1 mark. ஸோ இதுதான் இந்த ஹோல் எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ 100 கொஸ்டின், ஈச் கரெக்ட் கொஸ்டின் 3 marks. ஸோ டோட்டல் 300 marks. 300 marksக்கு இந்த எக்ஸாம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த 100 கொஸ்டின்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று நியூமரிக்கல் எபிலிட்டி, இட் இஸ் நத்திங் பட் யுவர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். நீங்கள் வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சிலாம் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுதான் அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி. 20 கொஸ்டின்ஸ். அடுத்து ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட், ரீசனிங் வெர்பல் அண்ட் நான் வெர்பல், அது 25 கொஸ்டின்ஸ். அடுத்து ஜென்ரல் ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், இதில் தான் உங்களோட ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், அதெல்லாம் இதில் வரும் 25 கொஸ்டின்ஸ். அண்ட் ஃபைனலி இங்கிலீஷ் ஆர் வெர்பல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இதுக்கு 30 கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட ஸ்பிளிட் அப், உங்களோட சிலபஸ் பேட்டர்ன். நீங்கள் இதிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். நியூமரிக்கல்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங். அண்ட் as I told you, இது 2 மணி நேரம் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ 100 கொஸ்டின், ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 3 mark, ராங் கொஸ்டினுக்கு -1 mark. இதுதான் இதோட பேட்டர்ன். ஸோ கன்சிடரிங் திஸ், நம்மளோட இந்தியா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல கோர்சஸ் போயிட்டு இருக்கு, AFCAT ஆன்லைன் as well as ஆஃப்லைன். உங்களுக்கு இதுல எந்த மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னாலும் யூ கேன் ஆல்வேஸ் கம் டு அஸ் அண்ட் we are ready to help you. ஸோ அடுத்து உங்களோட சிலபஸ் பார்க்கலாம். இந்த சிலபஸ் எல்லாமே இட் இஸ் கிவன் இந்த AFCAT நோட்டிஃபிகேஷன். இங்கிலீஷ்க்கு நீங்க பார்க்கலாம், பேசிக், எரர் டிடெக்ஷன், காம்ப்ரிஹென்ஷன், அனாலஜி அண்ட் idioms and phrases, இந்த மாதிரி பேசிக் லெவலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அகைன் இட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதில் இருக்க எல்லா சிலபஸும் இதுக்கும் சேம் தான், நாட் அ பிக் டிஃபரன்ஸ். ஆனால் இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இதோட ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி லிமிடெட். இதை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் படித்தாலே இந்த எக்ஸாம் இஸ் ஈஸி கிளியரிங் எக்ஸாம். ஸோ தட் இஸ் வேர் அவர் எக்ஸ்பர்டேஸ் கம். இப்போ அந்த அதில் தான் நாங்கள் எக்ஸ்பர்ட். ஸோ வி பி ஹெல்பிங் யூ. நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேணாம். யூ கேன் ஸ்டடி இன் அ பிளான்டு டிவைஸ்டு வே, யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் யூ கேன் ஈஸிலி இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும்.
அண்ட் அடுத்து பாருங்க நியூமெரிக்கல் எபிலிட்டி, சேம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், போர்ட்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், தென் ப்ராபபிலிட்டி, எவ்ரி திங். அண்ட் ஃபைனலி ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட். இது எல்லாமே ஜென்ரல் காமன் சிலபஸ் தான். இட் இஸ் மென்ஷன். இது உங்களோட AFCAT நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் முடிச்சிட்டோம், எக்ஸாமும் எழுதியாச்சு. இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தேர் இஸ் சம்திங் கால் AFSP, ஏர் ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு. இந்த AFSB பார்த்தீங்கன்னா ஒரு 5 days ப்ராசஸ். இந்த 5 days ப்ராசஸ் இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்பிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகணும்னா எந்த லெவல் என்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லை எக்ஸாம் எழுதாமல் டேரக்ட் என்ட்ரியில் போகிறீங்களோ இந்த 5 days SSBயை கிளியர் பண்ணி மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதுதான் இந்த AFSB. மற்ற என்ட்ரிஸ்க்கு SSBன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. ஏர்ஃபோர்ஸ்ன்றதுனால ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு போர்ட்ஸ் இருக்குது, அதுதான் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு. ஸோ அதை பற்றி நான் பார்ப்போம். ஒரு ஸ்மால் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி இந்த SSB ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும், இன்ச் டு இன்ச் டாப் நாட்ச் தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வாட் இஸ் SSB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ வில் கெட் அ ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் அஸ். அண்ட் இதுதான் வந்து செலெக்ஷன் போர்ட்ஸ். 5 போர்ட்ஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் நோ. டேராடன், தென் மைசூரு, அண்ட் தென் யூ கேன் சி வாரணாசி, காந்திநகர், அண்ட் தென் ஃபைனலி கவுஹாத்தி. இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிறது மைசூர் போர்டு, விச் இஸ் தேர் இன் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் வாட் ஆர் த ஸ்டேஜஸ்? இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 இட் இஸ் கால் ஸ்க்ரீனிங். செகண்ட் ஸ்டேஜ் 2 கால் டெஸ்டிங். இந்த ஸ்க்ரீனிங்ன்றது ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான். OIR, PPRT 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அகைன் வாட் இஸ் SSBன்றதுல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதில் போய் பாருங்க, வில் கெட் அ கிளியர் கிளாரிட்டி. இதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டே இது நடக்கும். அந்த மீதி இருக்க 4 days 3 to 4 daysல தான் உங்களுக்கு டெஸ்டிங் நடக்கும். இதுதான் ஆக்சுவலி மெயின் SSB. நீங்கள் பார்க்கலாம் சைக்காலஜி, GTO குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர், IO இன்டரிங் ஆஃபீஸர். ஸோ 3 பேருமே அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி கான்ஃபரன்ஸில் ஆல் ஆஃபீஸர்ஸ் வில் சிட் டுகெதர். அவங்க நீங்கள் ஃபைனலாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் யூ கெட் ரெக்கமெண்டட், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், சார் நான் வந்து ரெக்கமெண்ட் ஆகிட்டேன் AFSBயில், நான் வந்து பைலட் என்ட்ரிக்கு நான் கொடுத்துருக்கேன் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் ரெக்கமெண்ட் ஆனதுக்கப்புறம் தே வில் கனெக்ட் சம்திங் கால் CPSS, கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் ஸ்கீம் ஆர் பைலட் செலெக்ஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் அலர்ட்னஸ் கேம். இது ஒரு கேம் மாதிரி, ஒரு சிமுலேஷன் மாதிரி இருக்கும். இதை உங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த CPSS நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இஃப் யூ கிளியர் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் பைலட். சார் நான் ரெக்கமெண்ட் ஆகிட்டேன் ஆனால் CPSS நான் கிளியர் பண்ணல அப்படின்னா யூ ஆர் நாட் அலவுட் டு பி அ பைலட். சார் நான் நெக்ஸ்ட் டைம் AFCAT எக்ஸாம் எழுதி திருப்பி இதே மாதிரி ரெக்கமெண்ட் ஆகி நான் வந்து இந்த CPSS கொடுக்கலாமான்னா சாரி, யூ கேனாட் கிவ். இந்த CPSS ஏர்ஃபோர்ஸ் AFCATல ஏர்ஃபோர்ஸ்ல ஒன்லி 1 time மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்பவே இந்த CPSS தான் கிளியர் பண்ணுற மாதிரி போகணும். தென் ஒன்லி யூஆர் எலிஜிபிள் ஃபார் பைலட். ஸோ இந்த CPSS ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ், வில் ஃபர்தர் ஹெல்ப் யூ அவுட் இன் திஸ். அண்ட் இந்த SSB ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் உங்களோட மெடிக்கல்ஸில் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டீங்க, எல்லாம் ஃபிட் ஆகிட்டீங்கன்னா தென் யூல் பி பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட். உங்களோட என்ட்ரி, உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த சர்வீஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ டு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, விச் இஸ் தேர் இன் பிரசன்ட் டே தெலுங்கானா. அங்கே நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு கமிஷன் ஆகிட்டீங்கன்னா யூல் பி ஏ கமிஷன்ட் ஆஃபீஸர். நீங்கள் ட்ரைனிங் இருக்கப்பவே வந்து யூல் பி ஹேவிங் தட் ரேங்க். அண்ட் அஃபிஷியலி ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் யூஆர் கமிஷன் ஆஃபீஸர். அண்ட் திஸ் இஸ் யுவர் சேலரி ஸ்ட்ரக்சர். நீங்கள் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு பே பண்ணுவாங்க. they will be paying up to 1 lakh ஃபார் யூ ட்ரைனிங் டைம் அப்பவே. அண்ட் முடிச்சதுக்கப்புறம் யூல் பி ஹேவிங் திஸ் ரேங்க். இதில் ஆர்மியோட ரேங்க் போட்டிருக்காங்க. பட் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே ரேங்க் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃபீஸர், தென் ஃப்ளைட் லெஃப்டினன்ட், தென் விங் கமாண்டர், தென் ஸ்குவாட்ரன் லீடர், விங் கமாண்டர், ஏர் கமாண்டர், தென் லைக் தட் இட் கோஸ். ஸோ சேம் இதே ரேங்க்குக்கு இது ஆர்மியில் இருக்க ரேங்க், இதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் உங்களுக்கு ரேங்க்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ யூ வில் ஸ்டார்ட் யுவர் கெரியர் வித் சம்திங் கால் ஃப்ளைட் ஆஃபீஸர். உங்க நிறைய பேருக்கு தெரியும் விங் கமாண்டர் அபிநந்தன் அப்போ வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணப்போ, ஸோ அவர் வந்து விங் கமாண்டராக இருந்தார். விங் கமாண்டர் இஸ் ஈக்குவல் டு த லெஃப்டினன்ட் கர்னல் கேட்டகரி. ஸோ ஃப்ளைட் ஆஃபீஸர், ஃப்ளைட் லெஃப்டினன்ட், ஸ்குவாட்ரன் லீடர், விங் கமாண்டர். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ், ஏர்ஃபோர்ஸோட ரேங்க். ஸோ யூல் ஸ்டார்ட் வித் ஃப்ளைட் ஆஃபீஸர். அதோட சேலரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 1,50,000 அண்ட் யூல் பி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். நிறைய பேர் வந்து டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸாக இருக்கேன் சார், நான் வந்து பண்ண முடியுமான்னு கேட்குறப்போ உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து செப்பரேட் குவார்டர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் ஃபார் யுவர் ஃபேமிலி, யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் கிட்ஸ் ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரிவிலேஜ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த சேலரி ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபைனலி நம்மளோட இந்தியா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டில் போத் ஃபார் AFCAT 1 2026 கரண்ட்லி பேச்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் போத் ஆஃப்லைன் அஸ் வெல் அஸ் ஆன்லைன். சார் எனக்கு நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்,
எனக்கு ஆன்லைனில் வந்து கிளாஸ் வந்தால் அதுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யூஸ் திஸ். இந்த 3 months நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி படித்தாலே உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இது ஒரு ஈஸி கிளியரிங் எக்ஸாம் தான். சார் எக்ஸாம் முடிச்சுட்டேன், எனக்கு எஸ்எஸ்பின்னு கேட்டால் எஸ்எஸ்பி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளோட இந்தியாவில் சக்கரவீர் எஸ்எஸ்பி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். நம்ம இதுக்கு எஸ்எஸ்பி ஆனால் ஃபுல் 14 days ரெசிடென்ஷியல் கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்பிக்கு வில் பி ட்ரைனிங் யூ அண்ட் ஆல்சோ சிபிஎஸ்எஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ டாப் எண்ட் ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ரம் ரிட்டன் எக்ஸாம்லேருந்து நீங்கள் மெடிக்கல், சிபிஎஸ்எஸ், எஸ்எஸ்பி போகிற வரைக்கும் வில் பி அசிஸ்டிங் யூ. ஸோ இட் இஸ் யுவர் ஒன் ஸ்டாப் பிளேஸ். ஒரு சிங்கிள் விண்டோ மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களோட AFCAT எக்ஸாம் கிளியர் பண்ணி யூ அச்சீவ் யுவர் டிஃபென்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதில் எந்த டீட்டெயில் வேணும்னாலும் எதர் கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லையா உங்களோட கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். we are happy to help you. All the best. Jai Hind.